நான் ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு போனா நானும் புசியான்னு போனோம். 2-3 நிகழ்ச்சி ரோட்டுக்கா போட்டு காலை முதிச்சு கையை முதிச்சு இந்தல குதிச்சு அந்தல குதிச்சு செல்ஃப் எடுத்து தள்ளி அட சாமி ஆள் விட்டா போதுண்டாப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் அந்த கட்சியில் நடக்கணும் பாருங்க. அவ அங்க நின்று படம் எடுப்ப இப்படி பார்த்துட்டு கிட்ட வாங்க பாரு. இவங்க கிட்டையே வரமாட்டா. ஏன்னா கிட்ட வந்தா நாளைக்கு கூட ஒட்டிடுவோம். ஆகவே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இங்க என்ன நம்ம முதிச்சு இந்த எந்திரிச்சு குதிக்கிறாங்க. பெண்கள் இந்த பயங்களை தள்ளிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அதிசயம், எங்குமே நடைபெறாத ஒன்று. இவங்க இழுத்து பிடிச்சி போட்டோ எடுக்க வேண்டி இருக்குது. நாம விட்டுட்டு போனா போதும் இருக்குது. இங்கதான் இங்க இருக்கிறேன். ஆகவேதான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எல்லா பதவியும் கிடைக்கும். ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது 2 லட்சம் பேர் பதவியில் நீங்கள் பவனி வரப் போகிறீர்கள். மறந்து விடக்கூடாது. ஒரு ஆட்சி மாற்றினா 2 லட்சம் பேர் வரலாம். நாம் யாரை விரல் காட்டுகிறோம் அவர்தான் இந்த 2 லட்சம் பேருமே தமிழ்நாட்டில் உலாவ முடியும். கவலைப்பட தேவையில்லை. இதனுடைய அரசியல் வரலாற்றில் உங்களுக்கு சொல்லுகிறேன்.